செயின்ட் ஜெரோம் எமிலியானி இத்தாலியோட வெனிஸ் நகர்ல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே தந்தை இறந்து போக ஜெரோமோட சவாலான வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. 15வது வயசுல ராணுவத்துல சேரணுங்கிற ஆசையில வீட்டை விட்டு வெளியேறியிருக்காரு. பல போர்கள்ல பங்கெடுத்திருக்காரு. டிராவிசோ கோட்டையோட ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த கோட்டையை பாதுகாக்கிற போர்ல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சங்கிலியால கட்டப்பட்டு இருள் சூழ்ந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சிறையில் இருந்தபடியே அன்னை மரியாள் கிட்ட உருக்கமா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அன்னை மரியாவோட அருளால சிறையிலிருந்து தப்பிச்சிருக்காரு. டிராவிசோ மலை மேல் இருந்த அன்னை மரியாள் திருத்தலத்துக்கு நடந்து போய் ஜெரோம கட்டி வைக்கப்பட்டிருந்த சங்கிலிய அன்னை மரியாவுக்கு காணிக்கையா அர்ப்பணிச்சிருக்காரு. அந்த நேரத்துல இருந்து ஜெரோமோட வாழ்க்கை முற்றிலுமா மாறியிருக்கு. 1518ல குருவா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. 1528ல பஞ்சமும் பிளாக் நோயும் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு. வடக்கு இத்தாலியில எக்கச்சக்கமான ஆதரவற்றோர் இல்லங்களையும் மருத்துவமனைகளையும் பெண்கள் விடுதிகளையும் நிறுவியிருக்காரு. பிளாக் நோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே ஜெரோமும் பிளாக் நோயால பாதிக்கப்பட்டு 1536ல சொமஸ்கோ நகர்ல வச்சு இறந்து போயிருக்காரு. February 8 செயின்ட் ஜெரோம் எமிலியானி ஃபீஸ்ட் டே.